A particle of mass m is moving around the origin with a constant force F, pulling it towards the origin. Pulling it towards the origin centripetal force. That is F is equal to m square by r. அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் equation 1. The board model is used to describe its motion அப்படிங்கும்போது angular momentum taken into account. So that is nh by 2 pi இருக்கு பாருங்க. mvr is equal to nh by 2 pi. MER இங்கே Lங்கிறது வந்து MER which is also equal to nh by 2 pi. The radius r of the nth orbit and the particle speed v in the orbit depend on n as கொடுத்துருக்காங்க. r as well as speed radius as well as speed கம்பேர் பண்ணியிருக்காங்க with respect to n. இது இங்கே m square by r equal to f, L equal to MER equal to nh by 2 pi. angular momentum இது வந்து centripetal force. இதில் v எடுத்தோன்னா உங்களுக்கு nh by 2 pi இந்த mr கீழே இறங்கிடும். ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த v இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். m/r அப்படி இருக்குது, விக்கு மட்டும் nh by 2 pi mr போட்டு v ஸ்கொயருங்கால ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பண்ணி n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் m r ஸ்கொயர் வரும். இங்கே m ஸ்கொயரில் ஒரு இந்த m அடிப்பட்டாலும் கீழே m மட்டும்தான் இருக்குது. இங்கே r இங்கே r ஸ்கொயர் வரதால r கியூப் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்போ இதில் என்ன தெரியுது, இந்த டேர்ம் பாருங்கள், அந்த டேர்ம் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது r கியூப் ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர் தெரியுது. ஸோ அப்போ r ரெண்டு பக்கம் கியூப் கொடுத்தீங்கன்னா r ப்ரொபோஷனல் டு n பவர் 2/3 அதையும் கொடுத்துருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து பார்த்தோன்னா v ப்ரொபோஷனல் டு வந்து என்னது n by r is also proportional to n power 2/3. இது என்னது n by n power 2/3. காரணம் n அப்படி இருக்குது, இந்த r வந்து n power 2/3ங்கிறது நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து என்ன வரும், இந்த இடத்துல n இருக்குது நிமிடத்தில், கீழே வந்து 2/3. இது எப்படி எழுதலாம்னா n இன்ட்டு இது மேலே கொண்டு போகும்போது n மைனஸ் 2/3 வரும். அப்போ இங்கே பவர் 1 எடுத்தோம். அப்போ என்னது n பேஸ் 2 இருக்குன்னு பவர் ஆட் பண்ண 1 மைனஸ் 2/3. இப்போ n எல்சி எடுத்தால் 3 வருமா, அப்போ 3 மைனஸ் 2/3. அப்போ என்ன வந்துடும், 3 மைனஸ் 2 1, 3 இருக்குது. ஸோ பவரில் வந்து 1/3 வந்துடும். இப்போ ப்ரொபோஷனல் n பவர் 1/3. ஸோ இப்போ அந்த r ப்ரொபோஸ் டு வந்து என்னது 2/3, n பவர் 1/3 ப்ரொபோஷனல் பண்ண ஆப்ஷன் 3. So option 3 is correct. Thanks for watching. Keep watching. Subscribe and share.